இல்ல நான் கேக்குறேன், திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க முன்னணியிலே இல்ல, பின்னணியிலே இல்ல. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் படத்தோட ப்ரொடியூசர் சென்சார் போர்டுக்கு போறாரு, கோர்ட்டுக்கு போறாரு. அது லீகல் ப்ராசஸ். இந்த முதலமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, ஈடி மாதிரி சென்சார் போர்டை பயன்படுத்துறீங்க. தமிழக அரசுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்த்துட்டு பேசுறாரா? இன்றைக்கு தமிழகத்துல தமிழக அரசை விமர்சனம் செய்கின்ற எத்தனை பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ரவுடிகளை வச்சு எதிர்க்கிறது சொல்றவங்களை தாக்குறது தான் திமுக அரசாங்கத்தோட அந்த ஸ்டேட் ஆர்கனோட வேலையா? நியூஸ் 18 விவாதத்தில் இளைஞரணி தலைவர் திரு சூர்யா அவர்கள் அவரோடு இணைந்த இளைஞரணி சகோதரர்களை மிக கடுமையாக திமுக குண்டர்களை வைத்து தாக்கி இருப்பதற்கு அரசாங்கத்தினுடைய பதில் என்ன? தாக்குனவங்களை விட்டுட்டு எங்க கட்சி தம்பிங்க மேல அடிபட்டவங்க மேல கேஸ போட்டு அவங்கள அச்சுறுத்த நினைக்கிறது இந்த திமுக அரசு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஈடிய பத்தி, ஐடிய பத்தி, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு கண்ணாடி முன்னால நின்று பேசாதீங்க. உங்களோட ஆட்சியில உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல, சாதாரணமா இருக்கிற யூடியூப் நடத்துறவங்களை கூட நீங்க விட்டு வைக்கிறதா இல்ல. ஒரு யூடியூபர் கூட ஆட்சிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்த முடியும்னு இந்த கவர்மெண்ட் நினைக்குதா? அப்படி இருக்கிற நீங்கள் மத்திய அரசு பார்த்து எதுவும் சொல்லாதீங்க. என்னோட கருத்து ஒண்ணு இல்லைங்க. சிபிஐ சம்மன் கொடுக்குது, அவர் போய் ஒரு பதில சொல்லட்டும். அதுல ஏன் கருத்து என்ன இருக்கு? என்ன நடந்ததோ அவர் சொல்லட்டும். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கள் பல்வேறு சமயங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு சக்தி அங்க வந்து மக்களை அந்த கூட்டம் தொடர்பாக ஒரு விபத்தோ அல்லது வேற ஏதோ ஒரு சதியோ இருக்கின்றதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறதுங்கிறத நாங்க குறிப்பிடுறோம். அதனால அந்த சந்தேகத்துக்கு சிபிஐ விசாரணை கொடுத்திருக்கு. பாப்போம். விசாரணை வளையம் வந்து இன்னும் விரிவடை. ஏன்னா விஜய் தரப்புல மட்டும் தான் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பின்னணியில விசாரணை செந்தில் பாலாஜி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி ஃபார் எனி இன்வெஸ்டிகேஷன். சப்போஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அபிஷியல்ஸ் இதுல வந்து இன்னும் கூட நிறைய பேர்த்தோட பங்கு இருக்கு, கருத்து இருக்கு, இல்ல அவங்களை விசாரிக்கணும்னா அவங்க அதை பண்ணுவாங்க. அதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. இல்லைங்க, நீங்க இப்போ இல்லைங்க ரொம்ப ஒருத்தர் வந்து கூப்பிடலான்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இட் இஸ் நாட் தட் எடுத்தோடனே வந்து 100 பேர்த்த விசாரிக்க மாட்டாங்க. உங்களை கேட்பாங்க, உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா, நீங்க யாரையா ரெஃபர் பண்றீங்களா, உடனே அவங்க கிட்ட போகும், அதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட வரும். இப்படிதான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நாங்க தான் சொல்றோம், எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம். எங்க கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் இருந்தா நாங்களே கொடுத்துருப்போம். பட் எங்களுக்கு we strongly believe, we strongly suspect something had happened. பிரதமர் ராமேஸ்வரம் போறாரு, முருகன் கோயிலுக்கு வழிபட மாட்டார், சீமான் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சி வச்சுட்டே இருப்பாரு. இப்ப திருப்பரங்குன்றம் பிரதமர் போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. பிரதமரோட நிகழ்ச்சி நேரம் இன்னும் திட்டமிடப்படலைங்க, அதனால தெரியல. ரெண்டாவது, முருகனை கும்பிட மாட்டேன்னு யார் சொன்னது? நான் வேணா வீடியோ எடுத்து காட்டுறேன். மருதமலை முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிதான் கோயம்புத்தூர்ல அவர் பேச்சையே தொடங்கினாரு. எந்த கோயிலுக்கு எப்ப வாய்ப்பு வருமோ போவாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம், அவரை முடிச்சிடறேன். திரு சீமான் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி கவர்மெண்ட் நடக்கிற விஷயத்துல என்ன சொல்றாரு? தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்றாரா, வேண்டாங்கிறாரா? அறுபடை முருகனுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் சொல்லட்டும். அஜித் பவார் மேட்டர்ல என்ன நடந்தது? முதல்ல எதிர்பார்த்தார், பிஜேபி எதிர்பார்த்தாரு. இப்போ அவர் திருப்பி அவர் மேல இருந்த கேஸ் வித்ட்ரா ஆயிடுச்சு. அவர் திருப்பி வந்து பிஜேபியோட இருக்காரு. இதே மாதிரி எதிர்பார்க்கிறவங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தாச்சுன்னா, ஆதரவு கொடுத்தாச்சுன்னா நிலைப்பாடு மாறிடுது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து கூட்டணிக்கு வரணுங்கிற ஒரு அழுத்தம் பிஜேபி தரப்புல இல்லாதுங்கிறது என்ன உத்தரவாதம் கொடுக்கறது, கருத்து இருக்கிறது, இந்த யூங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அந்த யூங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? that is all, yes, that is all speculation. Speculation is a speculation. நீங்க முன்னுதாரணம் 100 வேணா வச்சுக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம். திமுகல சொல்லவா? கரூர் மாவட்டத்துல நான் உங்க எல்லாத்துக்கு முன்னாடியே சொல்றேங்க, கரூர் மாவட்டத்தில் நீங்க வேணா அதை வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் again I don't want to compare. Please. நான் சொல்றேன், I don't want to compare. But just I am placing the fact. கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர்கள், கார்ப்பரேட்டர்ஸ் இன்னைக்கு எத்தனை பேரு பயமுறுத்தி அவர்களை
அச்சுறுத்தி அவர்கள் மீது வழக்கு போட்டு எத்தனை பேர் என்று திமுக பக்கம் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு எடுத்து பாருங்க. எகைன் ஐ எம் சேயிங் ஐ எம் நாட் கம்பேரிங். பட் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு நீங்க பிஜேபியை பார்த்து எங்களுக்கு அந்த யோசனை இருக்கு, எங்க கருத்து இருக்கு, நாங்க அப்படியெல்லாம் வருமோன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் வருகிறது கிடையாது. ஏனென்றால் கண்ணு முன்னால நடக்கிற இத்தனை ஜனநாயக விரோத செயல்களையும் பார்த்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களை மாதிரி நாடு முழுவதும் ஜனநாயக ரீதியாக எங்களோட செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்கிறதுக்கு யாருக்கும் வருகிறது இல்லை. நன்றிங்க, நன்றி. மீட்டிங் பராசக்தி படம் நல்லா போகுதா? நீங்க பாத்தீங்களா? நான் பராசக்தி படம் பார்க்கல. ஒண்ணு, அது ஹிந்தி எதிர்ப்பா, தெலுங்கு எதிர்ப்பா, தமிழ் எதிர்ப்பா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகல. இந்த கேள்வி எல்லாம் அந்த படத்தோட வசனம் எழுதுனவங்க, கதை எழுதுனவங்க கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட கேட்டா நாங்கெல்லாம் ஜஸ்ட் படம் பார்க்கறவங்க. காங்கிரஸ் திமுகவினுடைய முழு அடிமையாக மாறினதுக்கு அப்புறம் அது காங்கிரஸ் கட்சியும் கிடையாது, அது தேசிய கட்சியும் கிடையாதுங்க. இன்னைக்கு அதுதான் இருக்கிற யதார்த்தம். நன்றிங்க. ஓகே, செப்பரேட். ஆசிரியர் போராட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் அத்தனை தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு மருத்துவர்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றல. அதனால் வரக்கூடிய காலத்தில் கூட அத்தனை பேருமே, குறிப்பா தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் ஏமாற்றின ஒரு அரசு இருக்க முடியும் என்றால் அது திராவிட மாடல் அரசு.